தெய்வமே, ஒரு குறையும் இல்லாம என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துட்ட. இது போதும்பா, இது போதும் எனக்கு. வா பாண்டிமா. ஏங்கா கரெக்டா தெரியுமா? தங்கதுரை இன்னைக்குதான் டிஸ்சார்ஜ் ஆகி வரானா? ஆமா பாண்டிமா, தங்கதுரை அப்பா போன் பண்ணி வரும்னு சொன்னதுனாலதான் உன்னை ஆரத்தியே கரைக்க சொன்னேன். இதோ இப்ப வந்துருவாங்க. ஏமா கடைசி வரைக்கும் இந்த திலகா வரவே இல்லல்ல? கடங்காரி கடங்காரி. இப்ப ஏன் அந்த மூதேவி பேரை சொல்ற? பொண்ணு அவ ராட்சசி, அரக்கி, மனசாட்சியே இல்லாத மிருகம். எப்போ அவ கழுத்துல இருந்த தாலியை அவுத்து வச்சாலோ அப்பவே ஊரை கூட்டி போய் தொலைடின்னு அறுத்து விட்டுருக்கணும். அந்த மாதிரி பண்ணாம அந்த கருமம் முடிச்சவள என் கண்ணுல படாம ஓரமா இருந்துட்டு போட்டோன்னு விட்டேன் பாரு. என் புத்திய செருப்பால செருப்பால அடிச்சுக்கணும். எதுக்குக்கா நினைச்சு நினைச்சு திலகாவை திட்டிட்டு இருக்கீங்க? அதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு திலகாவோட அப்பா அம்மாவை திட்டி விட்டுட்டீங்கல்ல. கண்டிப்பா அவளுக்கு நல்லதை எடுத்து சொல்லிருப்பாங்க. எடுத்து சொல்லி என்ன பிரயோஜனம்? நல்லவளா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் மகன் காலையோ இல்ல என் காலையோ வந்து விழுந்திருக்க வேண்டாமா? அண்ணே, ஒருவேளை இந்த நேரத்துல உங்களை பார்க்க பயந்திருக்காளோ என்னவோ. யாரு அவளா பயப்படுறவ? தம்பி, 100 பொம்பளைய ஒன்னா சேர்த்து வச்சா வர்ற திமிரு அவ ஒருத்துக்குள்ளேயும் மொத்தமா புதைஞ்சு கிடக்குது. என் மகன் தாலிய கட்டினதும் மரியாதை கொடுக்காம படக்குன்னு எந்திரிச்சு போனவ அவ. அது எல்லாத்தையும் மறந்துட்டு பாண்டியம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக சமாதானம் பேச போனா ஏதோ கையில இருக்கிற மொத்தத்தை சாதாரணமா கழட்டி வைக்கிற மாதிரி கழுத்துல இருக்கிற தாலி அவுத்து ஆணில தொங்க விட்டவ அவ. அவளா பயப்படுறவ? வயசு பொண்ணு பக்கத்துல இருக்காளேன்னு வார்த்தை தடிக்காம பேசிக்கிட்டு இருக்க. தாலி வரத்துக்கு முன்னாடியே தாயாக பார்த்தவ அவ. அவளுக்கெல்லாம் சப்போர்ட்டா வராதீங்க தம்பி. என்னடா திரும்ப திரும்ப இதே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இல்ல நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவன் என் மகன் கட்டின தாலிய அவுத்து வச்சா என் மகன் கழுத்த எவன் பிடிக்க வந்துட்டான். நான் சொல்றத பைத்தியக்காரத்தனமா பாக்காதீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. அது அவளுக்கு தெரியல. பாண்டிமா, நீ என் மேல கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இதுக்கு மேல நான் பொறுத்துக்கிறதா இல்ல. என் மகன் வந்த உடனே பஞ்சாயத்தை கூட்டி அந்த திலகாவை மொத்தமா பைசல் பண்ணதான் போறேன். ஐயோ அக்கா, அதெல்லாம் அவசரத்திலயோ இல்ல ஆத்திரத்திலயோ எடுக்கிற முடியவில்லை. பொறுமையா உட்காந்து பேசிக்கலாம்க்கா. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன் கால்ல வேணாலும் விழுற பாண்டிமா. தயவு செஞ்சு என் மகன் உயிரோட விளையாடாத. நான் 4-5 பிள்ளைங்களை பெத்து வைக்கல பாண்டிமா. கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். அவனை பறி கொடுக்க நான் தயாரா இல்ல. அந்த திலகாவை அறுத்து விடுறதுதான். என் மக இப்ப நல்லவனா மாறிட்டான். திலகா மேலையும் அவன் வயிற்றுல வளர பிள்ளை மேலையும் ரொம்ப ஆசையா இருக்கான். நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். ஆனா அவன் கேக்குற மாதிரி நான் சொல்லுவேன். என் பேச்ச கேட்கலனா சோத்துல விஷத்தை வச்சு தின்னுடுவேன்னு என் மகனை மிரட்டி அவனை நான் என் வழிக்கு கொண்டு வந்துருவேன்.